welcome back to my channel. Hi, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டுருக்கேன், அதனால நல்லா இருக்கேன். இப்போ வந்து லிப்ஸ்டிக் கல்ஸ் அந்த அழிக்கிறது ஏதாவது கொஞ்சம் எடுத்தாங்க அந்த ஷால் ப்ளீஸ். ஊபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தான் பண்ண போறேன். மேக்கப் லுக்கு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்கள்கிட்ட காமிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு மேக்கப் பண்ணி கிளம்புறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் ஏதாவது ஒன்று எடுத்தாங்க வெளில இருக்குல்ல, இல்லைன்னா தாள் கட்டேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், எப்படி மேக்கப் பண்றேன் அப்படிங்கறத உங்கள்ட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து லைட்டா மேக்கப் போட்டிருக்கேன், அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மேக்கப்ல வந்து ப்ராசஸ் வந்து CTM. சி வந்து கிளென்சிங் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெட் வைப் வச்சு தொடச்சேன் இல்லையா, அது வந்து டோனர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜோவிஸோட ஹெர்பல் ஸ்கின் டோனர் ஓபன் போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு மேல போடுற மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே நம்ம ஸ்கின்ல இறங்காது, அதனால ஒரு சேஃப்டியும் கூட. டோனர் போட்டு கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்பதான் காஞ்சோடனே அதுக்கு மேல நம்ம எதனா போட்டுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன எப்படி அப்ளை பண்ண டோனர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் நேத்து கேட்டாங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கும் டோனருக்கும் சம்பந்தம் இல்ல சிஸ்டர், அழகா யூஸ் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். எடுக்க போறோம் போட்டோ ஷூட், போன்லயே தான் எடுக்க போறோம். நான் எந்த கோயிலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தனோ அதே கோயிலுக்கு தான் போக மாட்டேன். ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில். நான் பிறந்ததுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த கோயில்ல போயிட்டு டெய்லியும் போயிருவேன். அந்த ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வந்து நான் கோவத்துல இருக்கேன், கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காண்டி போறேன். ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்குதான் உன் கோயிலுக்கு நான் வருவேன், உன் இடத்துக்கு உன்னைய பார்க்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்பதான் போவேன். நெக்ஸ்ட் வந்து டார்க் சர்க்கிள் நிறையவே இருக்கு, அதனால கன்சீலர் சுத்தமா பிடிக்காது. ஓகே, கன்சீலர் லைட்டா கவர். இந்த மேக்கப் போட இந்த கன்சீலர் தான் எனக்கு பிடிக்கும், ஸ்விஸ் பியூட்டியோடது. இப்ப வந்து PAC ஃபவுண்டேஷன் இருந்துச்சுல, ரைலானோட பேலட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு PAC யூஸ் பண்ண போறேன். கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிளேட்ல வச்சு போடலாம். நான் வந்து இப்ப எனக்கு தானே பிளேட் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு. உன்ன வந்து நான் மறந்து விட்டேன், பிரைமர் யூஸ் பண்றதுக்கு மறந்துட்டேன், சாரி. அதாவது நான் யோசிச்சுக்கிட்டே இங்க நான் வேலை பார்த்தேன்னு வைங்களேன், பிரைமர் அப்ளை பண்ண மறந்துட்டேன். சரி பிரச்சனை இல்லை, நான் ஃபவுண்டேஷன் அப்ளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு நான் வந்து அழிச்சிட்டு வந்து போட்டோஸ் எடுத்துட்டு உடனே அழிச்சிருவேன். அதனால நேர்ல கம்மியா தான் தெரியுது என்னோட ஸ்கின். நான் கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் நிஜமா என்னோட கலர்ல தான் இருக்கேன் நானு. ரொம்ப கலர்லாம் கூட்டல. எனக்கு லூஸ் பவுடர் வச்சு இதுக்கு மேல செட் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ வந்து நான் டைரக்டா காம்பேக்டுக்கு போறேன். காம்பேக்ட் பவுடர் போய்க்கலாம். ஃபீல் பண்ணக்கூடாது, காம்பேக்ட் மட்டும் தேவைன்னா கழுத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இங்க பாருங்க, மேக்கப் அதிகமா தெரியுதோ. இப்ப வந்து நான் வந்து மேக்கப் பிக்சர் யூஸ் பண்ண போறேன், சேம் ஸ்விஸ் பியூட்டியோட. என்னாச்சு நீங்க கீழே இப்ப கேளுங்க வாங்க. இது நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு மேக்கப் போடவே பிடிக்காது. மேக்கப் போட பிடிக்காதுன்னா டெய்லி போடுறல அப்படின்னு கேட்பீங்க. அது மீன்ஸ் நான் லிப்ஸ்டிக் போடுவேன், ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன், அதெல்லாம் ஓகே. ஐலைனர், காஜல் அதெல்லாம் ஓகே. இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் போடுறது எனக்கு என்னவோ பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு போடுறது பிடிக்காது செல்ஃபா. இப்ப பாருங்க, ஷூட் பண்ணிட்டு மேக்கப் இப்ப ஷூட்டுக்காக போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு போடுறேன். போட்டுட்டு வந்த உடனே நான் இப்படியே இதோட எங்கேயுமே போக மாட்டேன். அதாவது எங்கேயும் போக வேண்டிய ஃபங்க்ஷன் வீடே இருந்தாலும் நான் இதோட போக மாட்டேன், அழிச்சிட்டு தான் போவேன். எனக்கு எப்படா வந்து அழிக்கணும் அப்படின்னு ஒரு பாரமா இருக்கும். எப்படா வந்து இது அழிக்கிறது அப்படின்ட்டே வருவேன். என்னமோ மாதிரி இருக்கும் எனக்கு.
அதிகமா தெரியுது இல்ல, நேர்ல தெரியல, போட்டோல உங்களுக்கு வீடியோல ரொம்ப ஓவரா தெரியுது. என்னோட யூஸ் வச்சிருக்கல அதை எடுத்துக்கிறேன். சொன்னல எனக்கு மேக்கப் போடவே சுத்தமா பிடிக்காது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு வந்து மாய்ஸ்சரைசர், பவுடர், அப்புறம் வந்து லிப்ஸ்டிக், ஐலைனர் அதெல்லாம் ஓகே. மற்றபடி இந்த ஃபவுண்டேஷன் போட்டாலும் என் மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ தூக்கி வெயிட்ட கொண்டு வச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிச்சிருவோம். மஸ்காரா போட்டுக்கிறேன், ஸ்விஸ் பியூட்டியோடது. அப்படியா? கண்ணீர் வந்துகிட்டே இருக்குப்பா, சாய் எரிச்சலா வருது. ஃபவுண்டேஷனே கலஞ்சி வந்துடுது, சரியா இருக்கு. ஒரு மேக்கப் போட முடியாது. சை ரொம்ப வரைக்கும் வந்து நல்லா இருக்காது, ரொம்ப இந்த சைடு போயிருச்சு. இப்ப நான் எடுத்து வைக்கணும்னா அவ்வளவும் மேக்கப் பேய் மாதிரி இருக்கு, பேய் மாதிரி இருக்கு, பேய் மாதிரி இருக்கு. எதுக்குடா இவ்வளவு பெருசு வாங்கினேன் நானு? இப்ப வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டுறேன், ரொம்ப லைட் ஆகுது. இப்ப வந்து நான் டார்க் ஷேடு வச்சு லைன் கொடுக்க போறேன். லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட் கலருக்கு போயிடலாம். வந்து இதுல உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஓவரா தெரியுது, ஆனா நேர்ல அப்படி இல்ல. நிஜமா நேர்ல அப்படி இல்ல, உங்களுக்கு அதிகமா தெரியுது. 4 கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக், 4 ஷேடு. இப்போ வந்து பிளஷ் அண்ட் ஹைலைட் போட்டுக்கலாம். இதோட சுகரோட பிளஷ் அண்ட் ஹைலைட். ஏதோ காய மாதிரி இருக்கா, அடிப்பட்ட காய மாதிரி பிளஷ் போட்டது. ஓகே, கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டோமோ, கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டோமோ. பிளஷுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா காம்பேக்ட் அது மேல லைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, அப்படியும் காய மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கு போய்க்கலாம், பொட்டு வைத்துக் கொள்ளலாம். ஐலைனர்லாம் நான் சரியா போடல, அது எனக்கே தெரியுது. ஐலைனர், காஜல், ஐ ஷேடோ அதெல்லாம் வந்து நான் சரியா போடல, இருந்தாலும் வேற வழி இல்லை நமக்கு இப்போ. ஓகே, நான் வந்து சாரி கட்டிட்டு வந்துடுறேன். ஸ்ப்ரே அடித்து விட்டேன். ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஹேர் செட் பண்ணியாச்சு. எவ்வளவு காத்துல போனாலும் சரி தலை களையவே களையாது, நம்மளா களைச்சாதான் உண்டு. இந்த ஸ்ப்ரே நம்ம கிட்ட வந்து சேல்ஸ்க்கு இருக்கு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க.
சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வந்து இந்த பிளவுஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். 1 மீட்டர் துணி வாங்கி பேக் ஓபன் பிரின்சஸ் கட் வச்சு பேக் ஓபன் வச்சு தச்சிருக்கேன். பேக் காமிக்கிறேன். பஃப் ஹேண்ட் வச்சு தச்சிருக்கேன். பிளவுஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க, சாரி எப்படி இருக்கு சொல்லுங்க, மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, see you. இதுவே நல்லா இருக்கா இல்ல வேற போட்டுக்கலாமா? வேற போட்டுக்கலாம். வேற இதுக்கு ஜிமிக்கி எதுவும் போட்டா நல்லா இருக்குமா பார்க்கலாம். இந்த ஜிமிக்கி போட போறேன். இந்த சாரிக்கு நேருச்சு எடுத்ததும் ரொம்ப இதோ பரவாயில்ல. அதாவது இந்த சாரிக்கு வந்து 1 ப்ளீட்டுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ரெட் போட்டா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஜிமிக்கி எல்லா கம்மலும் வீட்டுல இருக்கு. இப்ப போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால சும்மா இதே நான் போட்டுக்கிறேன். கம்மல் வீட்டுல இருக்கு. இப்ப போய் எடுக்க முடியாது. இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகலன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, see you. வீடியோவே ஆன் பண்ணாமல் இவ்வளோ தான் நான் பேசியிருக்கேனே. இதுதான் எங்கள் ஊர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவில். இந்த அம்மா கூட தான் நான் சண்டை போட்டிருக்கேன். இந்த கோயிலுக்கு தான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கேன். சாமி கும்பிட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி குப்பையாக கிடக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த அம்பாள் பேர் தான் எனக்கு விட்டுருக்கு, ராஜராஜேஸ்வரி. பார்த்தேன் வெயில் கரல எச்சி போயிட்டாரோம். ஆமா வரல, அங்க இருக்கா. வாங்கல நீங்க வீட்டுக்கு வாங்க. ஏச்சி ஆட அங்க பத்திட்டு வாங்க. அங்க பத்திட்டு வாங்குங்க வீட்டுக்கு. அங்க ஆமா. சரி, நான் போயிட்டு வரேன்.